ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவா டேஸ்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எறாவை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை எறாவை க்ளீன் பண்ணும் போது நீங்கள் ஒரு 1/4 கிலோ இல்லைனா 1/2 கிலோ வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு டைமு. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்க முடியும். நீங்கள் அதிகமாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/4 கிலோ வாங்கி ஃபஸ்ட்டு எறாவை நல்லா ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் மண், காஞ்ச இலைங்க இதெல்லாம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 அலசி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வர மாதிரி பாருங்கள், நான் ஒரு அலசி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். மண் இருக்கும் இறால, அதனால் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் 1 kg எறா வாங்கியிருக்கேன். நீங்கள் 1 kg எறா வாங்கினீங்கன்னா அதில் 600 கிராம் டு 750 கிராம் தான் உங்களுக்கு கையில் கிடைக்கும். 1/4 கிலோ இல்லைனா 1/2 கிலோ அந்த ஓடு தலை அதுலேயே போயிடும். அதனால் நீங்கள் 1/4 கிலோ வாங்கினீங்கன்னா அதில் பாதிக்கு பாதி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் க்ளீன் பண்ண கற்றுக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வாங்க சொல்கிறேன். அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதிகமாக வாங்கிட்டிங்கன்னா கஷ்டமாயிடும். இப்போ எறா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வால் பகுதியை ஒரு கையில் கட்டை விரலில் பிடிச்சிக்கணும். இன்னொரு கையில் தலையை கட்டை விரலில் பிச்சுட்டு, அப்புறம் அடியில் வயிற்று பகுதி இருக்கும், அதில் காலுங்கள்லாம் இருக்கும். அந்த இடத்துல கட்டை விரலை வச்சு நீங்கள் பாருங்கள், கால் பகுதியில் கட்டை விரலை வச்சு அப்படியே திருப்பினீங்கன்னா மேல் தோல் வந்துடும். அடுத்தது பேக் சைடு இன்னொரு கையில் பிடிச்சிருக்கீங்க இல்லையா, அதில் கட்டை விரலை வச்சு அந்த திருப்பினீங்கன்னா வந்துடும். திருப்பி காட்டுறோம் பாருங்கள். தலையை பிச்சிக்கணும். தலையை பிச்சுட்டு கட்டை விரலில் வயிற்று பகுதியில் வச்சு நகத்தை வச்சு அப்படியே பிரிச்சிங்கன்னா வந்துடும், பாதி வந்துடும். அப்புறம் இன்னொரு கையில் கட்டை விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால் பகுதியில் வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் வேணால் திருப்பி ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், தலைப்பகுதியை பிச்சுக்கிறோம். அடுத்தது வயிற்று பகுதியில் கட்டை விரலில் நகம் இருக்கணும். மெயினாக உங்களுக்கு கட்டை விரலில் நகம் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் ரொம்ப. மற்ற விரலில் நகம் இல்லைனா கூட கட்டை விரலில் நகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி, சீக்கிரமே பண்ணிடலாம் உங்களுக்கு. பாருங்கள், கட்டை விரலில் வச்சு வயிற்று பகுதியில் திருப்புறேன், வந்துடுது. அடுத்தது இன்னொரு கையில் இருக்கிற கட்டை விரலில் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இழுக்கிறேன், ரொம்ப டைட்டாக இழுக்காதீங்க, பிச்சுட்டு வந்துடும். அது மாதிரி தான் பண்ணோம். கட்டை விரலில் தலையை பிக்கிறோம். அடுத்தது வயிற்று பகுதியில் கட்டை விரலில் இருக்கிற நகத்தை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி திருப்புறோம், வந்துடும். அப்புறம் வால் பகுதியில் இன்னொரு கையில் இருக்கிறது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா வந்துடும். இல்லைனா நீங்கள் கட்டை விரலில் திருப்பி நகத்தை வச்சு கூட ப்ரெஸ் பண்ணி பிச்சு எடுத்துக்கலாம். 3 ஸ்டெப்பு தான் எறா க்ளீன் பண்ணுறதில். திருப்பி க்ளீன் பண்ணுற ஸ்டெப்ஸு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பகுதியில் இருக்கிற கட்டை விரலை தலைப்பகுதியிலையும், இன்னொரு கையில் இருக்கிற கட்டை விரலை வால் பகுதியிலையும் பிடிச்சிக்கணும். அப்புறம் ஃபஸ்ட்டு தலைப்பகுதியை கிள்ளி எடுத்துக்கணும். அடுத்தது அதே விரலில் கட்டை விரலில் நகத்தை வச்சு வயிற்று பகுதியில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி திருப்பினீங்கன்னா பாதி தோல் வந்துடும். அடுத்தது இன்னொரு கையில் இருக்கிற பகுதி வால் பகுதியை பிடிச்சிருப்பீங்க. அதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த பக்கம் தலைப்பகுதியில் பிடிச்சிருக்கீங்க இல்லையா, அதில் பிடிச்சி இழுத்திங்கன்னா எறா வெளியே வந்துடும். அவ்வளோதான். இதான் ஸ்டெப்பு, ஈஸியான ஸ்டெப்பு. நீங்கள் வேணால் டவுட் இருந்ததுன்னா திருப்பி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அப்புறம் நீங்கள் 1 கிலோ கூட ஒரு 20 மினிட்ஸில் க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியாகிடும் உங்களுக்கு. நிறைய பேர் பயப்படுவாங்க எறா க்ளீன் பண்ணும்போது, கையில் குத்தம், எறாலாம் வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க லேடிஸ்லாம். நீங்கள் ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் எறா தொக்கு, எறா பிரியாணி, எறா சுக்கா, எறா ஃப்ரை எல்லாமே நீங்களே செய்யலாம். எறா என்ற டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டான டிஷ்ஷு. அதனால் நீங்கள் எறாவை இது மாதிரி வாங்கி ஃபஸ்ட்டு கம்மியாக வாங்கி, வெயிட்டு கம்மியாக வாங்கி இது மாதிரி க்ளீன் பண்ணி கற்றுக்குங்க. அப்புறம் நீங்கள் 1 kg கூட வாங்கி க்ளீன் பண்ணி கற்றுக்கலாம். அதே மாதிரி 1 kg எறா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 3/4 கிலோ இல்லைனா ஒரு 600 கிராம் 700 கிராம்ஸ் தான் அதோட ஃப்ளஷ் உங்களுக்கு கையில் கிடைக்கும். மீதிலாம் வேஸ்ட்டாக போயிடும். இந்த பாருங்கள், எல்லாம் வேஸ்ட்டு. தலை இதெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். க்ளீன் பண்ணதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். அதே மாதிரி எறாவை க்ளீன் பண்ணும் போது கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்குங்க. தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள், கடாயில் எறாவை. அது மாதிரி ஊற வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த தோல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வரும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறம் பாதி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அந்த தண்ணியை வெளியே கொட்டிடுங்க. அது ஊறிட்டு இருக்கும். ரொம்ப நேரம் தண்ணியை ஊற வைக்கக்கூடாது. பாதி இருக்கும் போது நீங்கள் தண்ணியை வெளியே கொட்டிட்டு வெறும் எறாவை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அப்பப்போ கை குழகுழப்பாகும். நீங்கள் எதனா ஒரு துணி வச்சு கையில் தொடச்சிக்கிங்க. அந்த குழகுழப்பெல்லாம் இன்னும் ஸ்பீடாக நீங்கள் பண்ணலாம் எறாவை க்ளீன் பண்ணுறது. க்ளீன் பண்ணுறதுல 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு தலைப்பகுதியை கிள்ளி எடுத்துக்கணும். அப்புறம் கட்டை விரலில் இருக்கிற நகத்தை வயிற்று பகுதியில் வச்சு
லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே திருப்பிட்டிங்கன்னா அந்த தோல் வெளியே வந்துடும். அடுத்தது வந்து இன்னொரு பக்கம் இருக்கிற கட்டை விரலில் வந்து வாலை லைட்டாக பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி இந்த பக்கம் கட்டை விரலில் அந்த சதையை இழுத்திங்கன்னா அப்படியே உள்ளேருந்து வந்துடும். ப்ரெஸ் பண்ணி இழுக்கணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செய்யும் போது ஸ்லோவாக செய்யுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். க்ளீனாக அது உள்ளே இருக்கிற ஃப்ளஷை வந்து நீங்கள் எடுத்துடலாம். எதுவுமே டேமேஜ் ஆகாத. பாருங்கள், வீடியோ உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா அதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேர் போட்டிருக்க மாட்டாங்க. நான் எறா பிரியாணி செய்ய போகிறேன், அதனால் இந்த வீடியோ போட்டிருக்கேன், க்ளீன் பண்ணுற வீடியோ. இந்த எறாவை க்ளீன் பண்ணி இப்போ நான் எறா பிரியாணி செய்ய போகிறேன். அந்த வீடியோவும் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோ லிங்க்கு, எறா பிரியாணி வீடியோ லிங்க்கு. நீங்களும் எறா வாங்கி இது மாதிரி க்ளீன் பண்ணி எறா பிரியாணி செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் எறா பிரியாணி டேஸ்ட்டு. நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் எங்கள் வீட்டில் செய்வோம் எறா பிரியாணி. அப்புறம் எறா சம்மந்தப்பட்ட ஃபுட்டெல்லாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். பாருங்கள், பாதி க்ளீன் பண்ணிட்டு வந்தவுடனே நல்லா எறா ஊறிடுச்சு, தண்ணியெல்லாம் கொட்டிட்டேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இதுமாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு 3 பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒன்றுத்தில் வந்து எறாவை க்ளீன் பண்ணி தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு பாத்திரத்தில் அந்த வேஸ்ட்டெல்லாம் போடுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரம் வந்து நீங்கள் எறா க்ளீன் பண்ண எறாவை வந்து அந்த சதையை போடுறதுக்கு இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், 3 தான். நீங்கள் ஈஸியாக செய்யலாம். கீழெல்லாம் போடாத, எதுவுமே இல்லை, ஸ்மெல் இல்லாத நீங்கள் க்ளீனாக செய்யலாம். நிறைய பேர் பயப்படுவாங்க, ஸ்மெல் வரும் எறா வாங்கிட்டு வந்தால். நீங்கள் 2 அலசிட்டிங்கன்னா அதில் ஸ்மெல்லே வராது. எதுவுமே ஈஸியாக பண்ணலாம். உங்களுக்கு கையில் கூட குத்தாது. இந்த வீடியோ பார்த்து பண்ணிங்கன்னா கையில் குத்தாமல் நீங்கள் செய்யலாம். நிறைய பேர் வந்து எறா க்ளீன் பண்ணும்போது கையிலலாம் குத்திப்பாங்க. அந்த வாய் பகுதி வந்து ஷார்ப்பாக இருக்கும் எறாக்கு, அதனால் பயப்படுவாங்க நிறைய பேர் எறா க்ளீன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி எறா வாங்க போகிற இடத்துல, க்ளீன் பண்ணுற இடத்துல கூட்டம் பயங்கரமாக நிற்கும். அதுக்காகவும் நிற்கிறதுக்காகவும் பயந்து நிறைய பேர் எறா வாங்க மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு 1/4 கிலோ ஃபஸ்ட்டு ஒரு 250 கிராம் எறா வாங்கி நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு ஒரு தொக்கு மாதிரி எதனா செஞ்சு சாப்பிடுங்க. 250 கிராம் வாங்கினீங்கன்னா நீங்கள் அழகாக செஞ்சு க்ளீன் பண்ணி இது மாதிரி வரும் உங்களுக்கு. நான் 1 kg வாங்கினதுக்கு ஒரு 600 to 700 கிராம் தான் வந்துக்குது. க்ளீன் பண்ண உடனே 2 அலசு தான் அலசணும், அதிகமாக அலசாதீங்க. அதே மாதிரி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் எறாவை. அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதோட ஃப்ளஷ்ஷு. இப்போ ஒரு அலசுகிறேன் பாருங்கள், லைட்டாக ஹேண்டில் பண்ணோம் ஸ்மூத்தாக. இதே மாதிரி 2 அலசிட்டு எடுத்து நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் எறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆலை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.